வணக்கம். முக்கிய செய்திகள். பிரெஞ்சு பாராளுமன்ற தேர்தல். புதுச்சேரி, காரைக்காலில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. பாம் ரவி கொலை வழக்கு 30 பேர் விடுதலை, ஒருவருக்கு 7 ஆண்டு சிறை. ஆன்லைனில் பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி மோசடி. சென்னையை சேர்ந்த மோசடி நபரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார். இனி விரிவான செய்திகள். ஆன்லைனில் பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் பல பேரிடம் மோசடியில் ஈடுபட்ட சென்னையை சேர்ந்த நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாகூரை சேர்ந்த அஸ்வின் என்பவர் கோவில் திருவிழாவிற்காக தவில் மற்றும் நாதஸ்வரம் வேண்டும் என்று ஜஸ்ட் டயல் செயலில் தேடியுள்ளார். அப்போது ஒரு நபர் தன்னிடம் தவில் மேளம் இருப்பதாக கூறியதை அடுத்து அஸ்வின் அதனை ஆர்டர் செய்து முன்பணமாக 22,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். ஆனால் கூறியபடி அந்த நபர் குறிப்பிட்ட தேதியன்று நிகழ்ச்சிக்கு நாதஸ்வரம் மேளத்தை அனுப்பவில்லை. இதனால் அஸ்வின் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டது சென்னை கொரட்டூரை சேர்ந்த ஜெயக்குமார் என தெரியவர அவரை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் பல்வேறு தொழில்கள் செய்து அவர் நஷ்டம் அடைந்ததால் ஆன்லைனில் மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும், புதுச்சேரி மட்டுமின்றி 7 நபர்களை ஏமாற்றியதில் 1.20 லட்சம் வரை சம்பாதித்துள்ளதும், அதேபோல் தமிழகத்தில் பலரிடம் சென்ட்ரிங் ஷீட் அனுப்புகிறேன் என்றும், 2 தனியார் பள்ளிகளுக்கு மொபைல் டாய்லெட் அனுப்புகிறேன், LED டிவி வாடகைக்கு தருகிறேன், செண்ட மேளம் அனுப்புகிறேன் என கூறி பலவிதமாக ஆன்லைனில் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடமிருந்த 30க்கும் மேற்பட்ட வங்கி புத்தகங்கள், காசோலைகள், 20 சிம் கார்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த இரட்டை கொலை வழக்கில் 31 பேர் கைது செய்யப்பட்டு 3 வருடங்களாக சிறையில் இருந்த நிலையில் அவ்வழக்கில் போதிய சாட்சியங்கள் இல்லாததால் ஒருவருக்கு மட்டும் 7 ஆண்டு சிறை தண்டனையும் மற்ற 30 பேரையும் விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ரவி என்கிற பாம் ரவி. பிரபல ரவுடியான இவர் மீது 6 கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்தது. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தனது நண்பரான ஃப்ரீடா அந்தோனி ஸ்டீஃபன் உடன் வானரப்பேட்டை அலைதீன் வீதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த கும்பல் ஒன்று நாட்டு வெடிகுண்டும் வீசியும் கத்தியால் வெட்டியும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் இக்கொலைக்கு சிறை தண்டனையில் கைதியாக உள்ள பிரபல தாதா மர்டர் மணிகண்டன் அறிவுறுத்தலின் பேரில் ரவுடிகளான வினோத், தீன், தியாகு, பிரேம், ராஜா, தேவேந்திரன், அருண், பிரவீன், ரோமார்க், ஆட்டோ மணி உள்ளிட்ட 31 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட யாருக்கும் பிணை கிடைக்காமல் அவர்கள் சிறையில் இருந்தே வழக்கிற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணையானது புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிபதி முன் நடந்து வந்தது. இந்த நிலையில் இவ்வழக்கின் இறுதி விசாரணை நடைபெற்றது. அப்போது இக்கொலைக்கு போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் 30 பேரையும் விடுதலை செய்வதாகவும், இதில் பிரேம் என்பவர் கத்தியுடன் ஓடும் CCTV காட்சியின் அடிப்படையில் அவருக்கு மட்டும் 7 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிப்பதாக தலைமை நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மர்டர் மணிகண்டன், பிரேம் மற்றும் மற்றொரு வழக்கில் சிறையில் உள்ள வினோத் ஆகிய 3வரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். பெல்ஜியத்தில் நடைபெறும் ஸ்பிளெண்டர்ஸ் கிராண்ட் பிரீஸ் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு செல்லும் இந்திய ஸ்கேட்டிங் அணி டீம் மேனேஜராக செல்லும் புதுச்சேரியை சேர்ந்த பிரசாத் ராவிற்கு வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெல்ஜியத்தில் ஜூலை 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ஸ்பிளெண்டர் கிராண்ட் பிரீஸ் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது. இப்போட்டியில் பங்கேற்கும் இந்திய ஸ்கேட்டிங் அணிக்கு டீம் மேனேஜராக புதுச்சேரி ஸ்கேட்டிங் அசோசியேஷன் தலைவர் பிரசாத் ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரை பாராட்டி வழியனுப்பும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தாமஸ் ஸ்கேட்டிங் அகாடமி தலைமை பயிற்சியாளர் தாமஸ், செந்தில்குமார், மரி அல்போன்ஸ் மற்றும் அகாடமியின் கிளப் உறுப்பினர்கள் லக்ஷ்மி நாராயணன், ஆல்பர்ட் சார்லஸ், சக்திவேல், துரை, ஸ்டீஃபன் ராஜ், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
கவர் பண்ணலாமா? பேரண்ட்ஸ் அப்படியே வரலாம். இந்த சைடு அந்த சைடு. சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க பாப்பா. கீழே உட்காரு, கீழே உட்காரு. ஓகே சார். புதுச்சேரியில் மாணவன் ஒருவர் 2ஆம் வகுப்பு மறுதேர்வு எழுதியதில் தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற அச்சத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை சகடப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் ஹரிஹரன். இவரது தாய் தந்தை உயிரிழந்த நிலையில் இவர் தனது பாட்டி முத்தாள் வீட்டில் தனது அண்ணன் லோகநாதனுடன் வசித்து வந்தார். இவர் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்த நிலையில் அதில் தோல்வி அடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் மறுதேர்வு எழுதியுள்ளார். இந்த தேர்விற்கான முடிவுகள் விரைவில் வரவுள்ள நிலையில் அவர் கடந்த சில நாட்களாகவே இந்த தேர்விலும் தான் தோல்வி அடைந்து விடுவேன் என தனது பாட்டி மற்றும் அண்ணனிடம் தொடர்ச்சியாக மனவேதனையுடன் கூறி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் அவரது அண்ணன் அவரது பாட்டி இருவரும் தங்களது நிலத்திற்கு சென்று காய்கறி பறிக்க சென்ற நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாத போது தனது தாயின் புடவையால் ஹரிஹரன் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்க்க வந்த அவரது நண்பர் ஜெயராஜ் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் ஹரிஹரனை மீட்டு அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த ஹரிஹரன் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து அவரது அண்ணன் லோகநாதன் திருபுவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கு வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலுக்கான 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்றம் கடந்த ஜூன் 9ஆம் தேதி கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் 2 சுற்றுகளாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி முதல் சுற்று தேர்தல் நடைபெற்றது. தொடர்ந்து 2வது சுற்றுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. பிரான்ஸ் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை 577 தொகுதிகள் உள்ளன. முதல் சுற்றில் 12.50% வாக்குகளை பெறும் வேட்பாளர்கள் 2வது சுற்றுக்கு போட்டியிட தகுதி பெறுவார்கள். இந்த நிலையில் 76 தொகுதிகளில் முதலிடம் பிடித்தவரை தவிர வேறு யாரும் குறிப்பிடத்தக்க சதவீத வாக்குகளை பெறாததால் 76 எம்பிக்கள் ஏற்கனவே தேர்வாகிவிட்டனர். இந்த நிலையில் மீதமுள்ள 501 தொகுதிகளுக்கும் 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் ஆசிய நாடுகளுக்கான ஒரு தொகுதிக்கு 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்தியாவில் டெல்லி, பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் 4 வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் சார்பில் புதுச்சேரி, சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் 4550 பேர் வாக்களித்தனர். இந்த ஆசிய நாடுகளின் தொகுதிக்கு முதல் சுற்று தேர்தலில் 15 வேட்பாளர்கள் களத்தில் இருந்த நிலையில் தற்போது 2 பேர் மட்டுமே 2வது சுற்றில் உள்ளனர். தற்போதைய அதிபர் இமானுவேல் மக்ரோனின் வேட்பாளர் முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்த நிலையில் 2வது சுற்றில் அவர் வெளியேற்றப்பட்டுள்ளார். வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை இரவு 8 மணிக்கு நடைபெறும். இன்று நள்ளிரவே விடிய பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. காரைக்கால் திருத்தெளிச்சேரி எனும் தலத்திரு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருத்தெளிச்சேரி எனும் தலத்திரு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. இதற்காக பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கடந்த 5ஆம் தேதி அன்று காலை விக்னேஸ்வர பூஜையும் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது.
இன்று காலை 7ஆம் தேதி 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணஹதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. 14 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் கோவில் அறங்காவலர் பார்த்திபன், கோவில் தர்மகர்த்தா காலாவதி பட்டு மற்றும் காளிதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடபத்ர காளியம்மன் அருளை பெற்றனர். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. புதுச்சேரியில் வில்லியனூர் பகுதியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் முகமூடி வாலிபர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனத்தை கோட்டைமேட்டில் உள்ள தனது வீட்டின் வாசலில் நிறுத்தி வைப்பது வழக்கம். அதுபோல கடந்த 2ஆம் தேதி அன்று வெளியே சென்றுவிட்டு இரவு தனது இருசக்கர வாகனத்தை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு சென்றவர் மறுநாள் காலை வந்து பார்க்கும் பொழுது அவரது வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவரது வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் நள்ளிரவு 2 மணி அளவில் 20 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் முகத்தில் மாஸ்க் அணிந்தவாறு வினோத்தின் இருசக்கர வாகனம் மீது அமர்ந்து காலால் வாகனத்தின் பூட்டை உடைத்துவிட்டு தெருமுனையில் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் முகத்தை துணியால் மூடிக்கொண்டிருந்த தனது நண்பரை அழைத்து வந்து வினோத்தின் வாகனத்தை காலால் டோ செய்து திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அந்த காட்சிகளுடன் வினோத் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மூங்கில்பட்டு தண்டாரம்பட்டு பகுதியில் புதுச்சேரி திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து மூங்கில்பட்டு தண்டாரம்பட்டு பகுதியில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா ஆலோசனையின்படி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி, தொகுதி பொருளாளர் ஜோதி, மண்ணாடிப்பட்டு தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஜெயமுருகன், காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு சரோ என்கிற சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் 3 ஆண்டுகால சாதனைகளை எடுத்துக்கூறி வாக்கு சேகரித்தனர். திருநங்கைகள் சுயதொழில் செய்து முன்னேற நிதி அளித்து உதவிய முன்னாள் மாணவர்கள், கடல்சார் உணவு கடை துவங்கிய திருநங்கைகள். திருநங்கை என்றாலே பலரும் பலவிதமாக கருதும் சூழ்நிலையில் மறுபுறம் எந்த குறையும் இல்லாமல் பிறந்தும் தொழில் எதுவும் செய்யாமல் குறை கூறி சிலர் உலாவரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் மயூரி, ரஞ்சனா, லக்ஷ்னா, சனா என 4 திருநங்கைகளோடு வசித்து வரும் பிரகதி பிரியா ஒரு திருநங்கை. அவர் பிடெக் ஐடி முடித்துவிட்டு MSW படித்து வருகிறார். பொதுவாகவே திருநங்கைகள் பேருந்துகளில் யாசகம் பெறுவதும் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகுவதும் தொடர்கதையாகி வந்த நிலையில் தாம் சுயதொழில் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் தன்னுடன் வசிக்கும் மற்ற திருநங்கைகளும் பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்திலும் உயர்ந்து எண்ணி சுயதொழில் ஒன்றை தொடங்க முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தனது கல்லூரி தோழர்களிடம் உதவி கேட்டு கடல்சார் உணவு விற்பனை செய்யும் தள்ளுவண்டி கடை ஒன்றை நடத்த முடிவு செய்தனர். இது குறித்து தனது கல்லூரி நண்பர்களிடம் தெரிவிக்கும் போது முன்னாள் மாணவர் சங்கத்தினர் சுமார் 1,40,000 செலவில் புதிய தள்ளுவண்டி மற்றும் கடைக்கு தேவையான பாத்திரம் உள்ளிட்டவற்றை வழங்கியுள்ளனர். இதையடுத்து இக்கடையில் மீன், இறால், கணவான், நண்டு உள்ளிட்ட கடல்சார் உணவுகளை சுவையாக சமைத்து இன்று முதல் விற்பனையை தொடங்கினர். இக்கடையினை திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான PR சிவா ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார்.
திருநங்கைகள் என்றாலே ஏளனமாக பார்க்கும் சமுதாயத்தில் தங்களும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை உணர்த்தும் வகையில் கடல்சார் உணவு கடை நடத்த முன்வந்துள்ள பிரகதி பிரியா உள்ளிட்ட திருநங்கைகளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருவதுடன் திருநங்கைகள் இதுபோல ஒரு சுயதொழிலை தேர்வு செய்து ஒவ்வொருவரும் சுயமாக சம்பாதித்து சமுதாயத்தில் உயரடைய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. காரைக்காலில் பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு காரைக்காலில் நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்றது. இதன் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் துணை தூதரகத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு காரைக்காலில் உள்ள தொய்தா வீதியில் அமைந்துள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இதில் காரைக்கால் மற்றும் தென் தமிழக மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்தனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெற்ற பகுதியில் காரைக்கால் மாவட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஜெயந்தி விழா காரைக்காலில் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் மலர் தூவி மரியாதை. பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பல்வேறு இடங்களில் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் ஏற்பாட்டிலும், காத்தப்பிள்ளை கோடியில் தெற்கு தொகுதி தலைவர் கண்ணன் ஏற்பாட்டிலும், மதகடியில் இளைஞர் அணி தலைவர் ஹரிஹரன் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மீண்டும் முக்கிய செய்திகள். பிரெஞ்சு பாராளுமன்ற தேர்தல் புதுச்சேரி காரைக்காலில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. பாம் ரவி கொலை வழக்கு 30 பேர் விடுதலை, ஒருவருக்கு 7 ஆண்டு சிறை. ஆன்லைனில் பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி மோசடி. சென்னையை சேர்ந்த மோசடி நபரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.